இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு வேத பகுதி ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் இருக்கிறேன். காரணம் என்னவென்றால், அநேக காரியங்கள், அநேக விஷயங்களை நாம் கடந்த சில சபை ஆரம்பித்து 8 ஆண்டுகள் ஆகிறது. 8 ஆண்டுகளாக அநேக சத்தியங்களை நீங்கள் நானும் கேட்டு இருக்கிறோம். அதை திரும்பமாக நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் நம்ம சபை சேனல், அந்த யூடியூப் சேனலில் இருக்கிறது, அதை கேட்டு பாருங்கள். நிச்சயமாகவே அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய ஆன்மாவுக்கு தேவையான சத்தியங்களை ஆண்டவர் இந்த சபையின் மூலமாக ஒரு சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வார்த்தை, ஒரு மனிதனுடைய சத்தம் என்று நாம் எடுப்போம் என்றால் நிச்சயமாகவே அதில் எந்த விதமான பிரயோஜனம் நமக்கு இருக்காது. வேதம் கூட நம்ம கருத்தில் இருக்கிற சத்திய வேதம் கூட ஒரு மனிதர் 40 மனிதர்களால் எழுதப்பட்டது என்று பார்க்கிறோம். ஒரு மனுஷனால் எழுதப்பட்டது என்று சொல்லி நான் தேவனுடைய வார்த்தை, நான் இந்த வேத வார்த்தையை நான் கவனிப்பேன் என்றால் அதில் எந்த விதமான பிரயோஜனம் இருக்காது. அது எப்படியாக எனக்கு மாறிவிடும் என்றால் ஒரு பேப்பரில் இருக்கிற ஒரு வார்த்தைகளைப் போல தான் மாறிவிடும். அது எந்த விதத்திலும் அது எனக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்காது. ஆனால் அதன் பின்னணியத்தில் இருக்கிற தேவனுடைய செயலை குறித்து நீங்களும் நானும் என்ன செய்யணும்? புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். ஏனென்றால் ஒரு லேஸ்பட்ட விஷயத்தில் இந்த வேதத்தை நாம் என்ன செய்து விடுகிறார்கள்? அநேகம் பேர் இதற்கு விரோதமாக பேசி விடுகிறார்கள், சொல்லிவிடுகிறார்கள். என்னென்று இந்த வேத புத்தகம், இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3ஆம் நூற்றாண்டில் என்ன செய்தார்களாம்? அநேக விஷயங்களை சேர்த்தார்கள். இந்த வேத புத்தகம் கூட அதில் சேர்க்கப்படாத அநேக அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். யார் ஏனோக்கினுடைய அந்த புத்தகத்தை கூட நம்முடைய இந்த கரத்தில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இணைக்கலை என்று பார்க்கிறோம். அதே போல் அநேக காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அநேக காரியங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. யாரால் என்றால் இந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அல்லது டினாமினேஷனில் இருக்கிறவர்கள் அதில் முக்கிய பங்கு வகித்தது யார் என்றால் கத்தோலிக்கர்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? அநேக காரியங்களை இது இருக்கணும், இது இருக்கக்கூடாது, அதே போல் அநேக உதாரணங்கள் சொல்லுவார்கள். இந்த வசனத்தில் சில வசனங்களை எடுத்து விட்டிருக்கிறார்கள். இந்த வசனம் இல்லை. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்த வார்த்தைகள் அல்லது 20 ஆண்டுக்கு முன்பாக நம்முடைய சத்திய வேதத்தில் இருந்த வார்த்தைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யார் தீர்மானிக்கிறார்கள்? தீர்மானம் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் இந்த வேதத்தின் அடிப்படையை நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் ஒரு சாதாரண மனுஷனால இதை இணைத்திருக்க முடியாது. ஒரு சாதாரணவர்களால் இதை என்ன செய்திருக்க முடியாதுங்க? இணைத்திருக்க முடியாது. ஏனென்றால் 40 பேர் 40 விதமான காலகட்டத்தில் 3 விதமான கண்டத்தில் இருந்து எழுதியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அநேக ஐரோப்பா கண்டத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிற, ஆசிய கண்டத்திலிருந்து எழுதியிருக்கிறார்கள், ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து இருக்கிறவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2500 ஆண்டுகள் இந்த வேதத்தை எழுதினவர்கள் வாழ்ந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியாது? இந்த வேத வசனங்களை என்ன கோர்த்திருக்க முடியாது. ஆனால் இதன் பின்னணியத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா! நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எனக்கும் ஜீவனை தருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! எப்படி ஒரு ஆப்பிளை நம்ம வீட்டில் வாங்கி ஆப்பிள் என்ன செய்கிறோம்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் ஷாப்பில் கடைகள் எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? ஒரு பொய்யான அந்த ஆப்பிளோ அல்லது ஆரஞ்சோ என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி மாட்டி வைக்கிறாங்க, பார்க்குறோம். அது எப்போ போனாலும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது எடுத்து என்ன செய்ய முடியாது? அதனால் சாப்பிட்டு அதில் இருக்கிற நன்மை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதை போல நான் வேதத்தை நான் வைத்து விடுவேன் என்றால் இந்த வேதத்தில் இருக்கிற அந்த சாராம்சம், சத்தியம் என்று சொல்லப்படுகிறவை எனக்குள்ளே கடந்து போகாது என்று பார்க்கிறோம். ஆகவே ஒரு ஆப்பிளை எடுத்து, உண்மையான ஆப்பிள் எடுத்து கடித்து நான் சாப்பிட்டாதான் அந்த ஆப்பிளில் இருக்கிற விட்டமின் எனக்குள்ளே பிரவேசிக்கிறது போல, அதை போலவே தேவனுடைய வசனமும் கூட இந்த இருக்கிற சத்தியத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! அநேக கேள்விகள், அநேக விஷயங்கள் நமக்கு இருந்தாலும் கூட மற்ற கிரந்தங்களை, மற்ற வேதங்களை கவனித்து அவைகளில் இருக்கவைகளை படித்து எது நன்மையானவைகள் என்று நாம் எடுத்துக்கொள்வதிலே எந்த விதமான தவறும் கிடையாது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அதே போல நம்ம சத்திய வேதத்தை நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால் தொடர்ந்து நாம் அதில் இருக்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியாக கடந்து போக வேண்டும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையின் யூடியூப் சேனலில் இருக்கிற செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை அனுப்பித்தாருங்கள். பெரிய காரியங்களை அதன் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கு ஒரு கேள்வி என்னவென்றால், ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்தார்.
ஆதாம் ஏவாளை குறித்து அல்லது ஆரம்பத்திலே ஆதியிலே இருந்த அந்த வார்த்தைகளை குறித்து அல்லது 7 நாள் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்பதை குறித்து சண்டே கிளாஸ் பின்னங்களை கேட்டால் சொல்லுவாங்க. 1ஆவது நாள் ஆண்டவர் இதை பண்ணார், 2ஆவது நாள் ஆண்டவர் இதை சிருஷ்டித்தார், 3ஆவது நாள் ஆண்டவர் இதை சிருஷ்டித்தார் என்று சிறு பிள்ளைகள் கூட சொல்லிவிடுவார்கள். ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற கதையை போல ஒரு வேதத்திலே நம்ம ஒரு கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும், ஆனால் அதில் அநேக காரியங்களை நாம் என்ன செய்திருக்கிறோம், கடந்த 8 வருடங்களிலே அநேக செய்திகளில் அவைகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை சமீபத்திலே நான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைப்பதற்கு முன்பாக, மனுஷனை ஆண்டவர் படைப்பதற்கு முன்பாக ஆண்டவர் என்னென்ன காரியங்களை படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் முதலாவது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. பூமியிலே 1ஆம் நாள் என்ன செய்தார், ஆண்டவர் அங்கே வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அதன் பின்பாக நாம் பார்க்கும் பொழுது வெட்டாந்தரை காணப்படும், தண்ணீர் எல்லாம் ஓரிடத்தில் சேரப்படும் என்று சொல்லுகிறார். அது சேரப்பட்ட அந்த வெட்டாந்தரை என்று சொல்லப்படுகிறவைகளிலே அநேக காரியங்கள், அநேக ஜீவ ஜந்துக்கள் அதிலே வரும்படியாக ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். நீரிலும் கூட மீன்கள் மச்சங்களை ஆண்டவர் உருவாக்கினதை பார்க்கிறோம். அதன் பின்பாக ஆண்டவர் காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் என்று சொல்லுகிறோம். அதன் முன்பாக பார்க்கும் பொழுது சூரியனும் சந்திரனையும் ஆண்டவர் படைக்கிற அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதன் பின்பாக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் அங்கே மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கினது மாத்திரமல்ல, 7ஆவது நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்ற விஷயத்தை நாம் கவனிக்கிறோம். ஆனால் இதன் நடுவாக இருக்கிற இந்த காரியத்திலே நாம் எங்கே ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை எங்கே உண்டாக்கினாருங்க? தாம் உருவாக்கின மனுஷனை ஏதேன் என்ற தோட்டத்திலே ஆண்டவர் வைத்தார். ஆனால் அந்த தோட்டம் எங்கே உருவாக்கப்பட்டது? பூமியிலே கிழக்கே என்று சொல்லும் திசையிலே ஆண்டவர் அந்த தோட்டத்தை உண்டு பண்ணினார். அப்போ ஜீவ ஜந்துக்களை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். மரஞ்செடி கொடிகளை ஆண்டவர் என்ன செய்கிறார், உலகமெங்கும் அவைகள் வளரும்படியாக இருக்கும்படியாக செய்கிறதை பார்க்கிறோம். பறவைகளை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அதன் மாத்திரமல்ல, அதன் பின்பாக நம்ம நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் என்று பல விஷயங்களை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அதெல்லாம் உண்டு பண்ண ஆண்டவர் மனுஷனை உருவாக்கி அந்த பூமியில் வைத்திருந்தார் என்று சொன்னால் அது நிச்சயமாக அது பொருத்தமாயிருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் கிழக்கே என்று ஒரு இடத்தில் அந்த திசையிலே ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த தோட்டத்தினுடைய அளவு பெருசு பார்த்திங்கன்னா மிகவும் பெரிது. ஏன்னா அதுக்குள்ளே 4 விதமான ஆறுகள் ஓடுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதை தான் தொடர்ந்து இருக்கிற வசனங்களில் வாசிக்கிறோம். அந்த தோட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், என்னத்தை மாத்திரம் தான் வச்சிருந்தார், என்ன காரியங்களை வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வசனத்தை வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனம் போதும். அப்போது இந்த தோட்டத்தினோட அளவை குறித்து நாம் என்ன செய்ய முடியாது, கிரகிக்க கூட முடியாது. ஏனென்றால் ஒரு நதியாக புறப்பட்டு 4 ஆறுகளாக என்ன செய்தது அந்த தோட்டம் உருவானது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த தோட்டத்திற்குள்ளே ஆண்டவர் எதை தான் அங்கே உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது? பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களை, மரங்களை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அப்போ மிருகங்கள் ஏதேன் தோட்டத்திற்குள்ள இருந்துதா இல்லையா? இதுதான் நம்ம கேள்வி. இதை குறித்து தியானம் பண்ணிட்டு, அதாவது தியானம்னா வேதத்தை நல்லா வாசித்து ஆண்டவர் எந்த காரியத்தினால இந்த காரியங்களை இப்படிப்பட்ட விஷயங்கள் ஆண்டவர் செய்தார், ஏன் ஆண்டவர் மனுஷனை செப்பரேட் பண்ணார், அநேக விஷயங்கள் செய்யப்பட்டாலும் அதன் பின்பாக மனிதன் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட சம்பவத்தை நாம் கவனிக்கிறோம். துரத்தப்பட்டது மாத்திரமல்ல, காயின் ஆபிலை கொன்ற பிறகு காயின் சொல்லுகிறார், நான் வெளியே போவேன் என்றால் என்னை பார்க்கிறவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று அச்சம் உண்டானது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க. அப்படின்னா வேறோ காரியங்கள் என்ன செய்கிறதுங்க, உலகத்தில் இருந்தது என்பதை வேதன் நமக்கு காட்டுகிறார், ஆனால் மறைத்து விட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் தொடர்ந்து இருக்கிற இந்த காரியங்கள் நாம் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் கிருபை தருவராக. இன்றைக்கு நீங்கள் நானும் பரலோகத்துக்கு போகும்படியாக ஆசைப்படுங்க. கிறிஸ்தவர்களுடைய அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதான ஒரு நோக்கம் என்ன, பரலோகத்துக்கு நான் எப்படியாவது போயிட்டோம், அதுதானே. ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறோம், முடிவை தான் நாம் என்ன செய்ய எதிர்பார்க்கிறோம். முடிவை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னும் நம்ம ஆரம்பத்திலே என்ன செய்கிறோம், அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம், அதாவது ததிநத்தம் போட்டுட்டு இருக்கிறோம் என்று சொல்வோம் என்றால் நிச்சயமாகவே மிகையாகாது. ஏனென்றால் இந்த ஆரம்பம் என்று சொல்லப்படுகிற ஆதியாகமம் என்ற விஷயத்திலே நீங்கள் நானும் புரிந்து கொள்ளவில்லை.
நீங்களும் நானும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் கிடையாது. அதான் சொன்ன, எழுதியிருக்கிறவைகளை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அப்படியே நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்றால், சிறு பிள்ளைகள் சொல்லுகிறது போல வானத்தையும் பூமியும் ஆண்டவர் சிருஷ்டித்தார், முதலாம் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார், இரண்டாவது நாள் வெட்டாந்தரை உண்டாக்கினார், மூன்றாவது நாள் பிரித்தார் என்று சொல்லப்படுகிறது, நான்காவது நாள் சூரிய சந்திரனை உண்டாக்கினார், ஐந்தாவது நாள் மிருகங்களையும் பறவைகளையும் ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொல்லி, ஆறாவது நாள் மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொல்லி பல விஷயங்களை சொல்லி போகிறது. நிச்சயமாகவே நல்லதுதான். ஆனால் அதில் உள்ள அர்த்தத்தை ஏன் ஆண்டவர் அதை படைத்தார்? அநேக கேள்விகள் நமக்கு இருக்கும். அநேக பேர் கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறாங்க. என்ன, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டார். ஆனால் சூரியனும் சந்திரனையும் ஆண்டவர் 4வது நாள் தானே உண்டாக்குறாரு. அதுக்குள்ள எப்படி வெளிச்சம் வரும்? உங்களையும் என்னையும் பொறுத்தவரை சூரியன் சந்திரன் தான் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது என்பது நம்முடைய நினைவு. ஆனால் ஆண்டவர் ஆரம்பத்திலே ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணினாரே, அந்த வெளிச்சம் என்ன? சூரியனுடைய சந்திரனுடைய வெளிச்சம் என்ன? எதற்காக ஆண்டவர் இந்த ரெண்டு பெரிய சுடர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களை படைத்தார் என்று பல விஷயங்கள் நமக்கு என்ன செய்கிறதுங்க, ஆரம்பமே நமக்கு பிரச்சனையா இருக்கு. வேதத்தை நான் படிக்க வேண்டிய விஷயத்திலே நான் கவனிக்கிறது கிடையாது என்று பார்க்கிறோம். ஆகவேதான் ஆரம்பம் நமக்கு என்னவென்று புரிந்து கொள்வோம் என்றால், மனுஷனுடைய நிலை என்னவென்று நாம் அறிந்து கொள்வோம் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுடைய என்னவென்று நாம் நினைத்துக் கொள்வோம் என்றால், பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பரலோகத்தை குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். பரலோகத்துக்கு போவது நமக்கு வாஞ்சை நமக்கு அதிகம் உண்டு. ஆனால் அது எங்கே இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது, அது எங்கே இருந்து நமக்கு துவங்குகிறது என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்றால், நிச்சயமாகவே கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு இன்னும் உங்களுக்கு எனக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இல்லை என்றால் நீங்களும் நானும் என்ன செய்வோம்? பரலோகத்துக்கு போகிற நம்பிக்கை நான் கொண்டவனாக இருந்தாலும், மரணம் என்ற ஒரு விஷயம் வரும் பொழுது, ஐயோ நான் மரிக்க கூடாது, டாக்டர் என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்க அப்படின்னு சொல்லி அழுகிறவனாக நான் இருப்பேன். ஏனென்றால் மரணம் என்ற ஒரு விஷயம் என்று மனிதனுக்குள்ளே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை, அதோடு முடிந்தது என்று எல்லோருடைய எண்ணம் என்று 99% பேருடைய எண்ணம் என்று பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை பொறுத்தவரை, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை பொறுத்தவரை, அல்லது தேவனை உண்மையாக நம்புகிறவர்களை பொறுத்தவரை, மரணம் என்பது ஒரு ஆரம்பம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவேதான் பரலோகத்தை நம் வாக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி என் ஆரம்பம், என்னுடைய ஆதி என்ன, மனுஷனுடைய ஆதி என்ன புரிந்து கொண்டால்தான் நீங்களும் நானும் சரியான நடக்கையில நாம் நடக்க முடியும். இல்லை என்றால் மத ரீதியாக என்ன செய்கிறது, இஸ்லாமியர்களை போல இந்துக்களை போல நீங்களும் நானும் கிறிஸ்தவத்திலே நான் ஒரு சில கோட்பாடுகளை பிடித்து கொண்டு நான் இப்படி தான் நான் இருப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லி நான் என்ன செய்கிறேன், மத ரீதியாக என்னுடைய நம்பிக்கை மாற்றி விடுவேனே அன்றி, அல்லது என்னுடைய கிரியை நிமித்தமாக தேவன் கிரியை செய்கிறார், எனக்கு நன்மை தருகிறார் என்பது போல நான் தெய்வத்தை நான் மாற்றி விடுகிறவனாக இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமத்திலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு வேத பகுதி ஒன்று, அதை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆதாமுடைய ஏவாளுடைய தவறு என்னவாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது? நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியில்லை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவங்க கீழ்ப்படியில்லை அப்படி என்பது. அதனால தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பாவம் உண்டானது என்று நம்ம எல்லோரும் நினைத்திருக்கிற ஒரு காரியம் நிச்சயம்தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. தேவன் சொன்ன வேண்டாம் என்று விலக்கின கனியை புசித்தது ஒரு பெரிய ஒரு தவறு என்று பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே நீங்களும் நானும் தேவனை விட்டு மனிதன் பிரிந்து போகும்படியாக, தேவனை விட்டு தானாக செயல்படும்படியாக தீர்மானித்தது தான் தவறு என்று நீங்கள் நானும் என்ன செய்கிறோம்? கடந்த சில சத்தியங்களில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் எந்த தவறும் இல்லை. அதில் நாம் என்ன செய்யணும்? உறுதியாக நின்று கொள்ள வேண்டும். என்ன? தேவனை விட்டு நானே என்னை ஆண்டு கொள்வேன், நானே என்னை பார்த்து கொள்வேன். நன்மை தீமை என்று சொல்லப்படுகிற ஒரு அந்த விருட்சம், அந்த கனி என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் நம்மை ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையவர்களாக நம்மை மாற்றி விடுகிறது என்று பார்க்கிறோம்.
அது என்ன செய்கிறது? எனக்கே எல்லாம் தெரியும், நீ எதற்கு? எப்படின்னு பிள்ளைகள் பெற்றவர்களை பார்த்து சொல்லுகிறது போல, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதம்மா, நீ சும்மா இரு, இப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த விஷயம் எதன் மூலமாக வந்தது என்றால், நன்மை தீமை என்கிற அந்த விருட்சம் என்ன, கடவுள் எனக்கு வேண்டாம், தெய்வம் எனக்கு வேண்டாம், என்னையே நான் ஆண்டு கொள்வேன், எனக்கு ஏனென்றால் எது நல்லது கெட்டது என்று எனக்கு தெரியும். இந்த ஒரு காரியத்தை தான் ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? தீர்மானித்து அந்த தேவன் வேண்டாம் என்று விலக்கின அந்த தன்மையை புசித்தது நிமித்தமாக இன்றைக்கு நன்மை எது, தீமை எது, நன்மை எது, தீமை எது என்று சொல்லி மனிதன் போய்விட்டான். ஆகவேதான் இன்றைக்கு இருக்கிற மதங்களும் கூட, இதை செய்தால் உனக்கு நல்லது, இதை செய்யாமல் போவாய் என்றால் உனக்கு கெட்டதாக இது மாறிவிடும், தீமையாக மாறிவிடும், நீ என்ன செய், இந்தந்த பரிகாரம் பண்ணு, இதெல்லாம் சரி பண்றதுக்கு இந்தந்த பரிகாரங்களை பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, நீ 7 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு என்று சொல்லி பரிகாரத்தை இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. காரணம் என்ன? நன்மை தீமை என்கிற அந்த சாரமானது நமக்குள்ள என்ன செய்கிறதுங்க? நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? மனிதன் தெய்வத்தை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்ற ஒரு நிலையை அவன் எடுத்ததுதான் காரணம். அவன் கீழ்ப்படியாமல் போனது ஒரு பக்கம் இருந்தாலும், அவன் கீழ்ப்படியாமல் தேவன் சொன்னதை கேட்காமல் போனவனாக இருந்தாலும், இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற அநேக விஞ்ஞானிகளும் சரி, அந்த சயின்ஸில் இருக்கிறாங்களே, அவர்களை குறித்து நாம் கவனிக்கும் பொழுது அவர்களாம் வேதத்தை குறித்து கிண்டல் பண்ணுவாங்க. என்னென்று, அது எப்படிங்க கடவுள் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அங்கே 2 பேரை வச்சு அங்கே என்ன செய்கிறாங்க? அங்கே இருக்கிற கனியை என்ன செய்கிறார்கள்? புசித்தார்களாம். கடவுள் புசிக்க வேணாம்னு சொன்னாலும் புசித்தார்களாம். அது சாப்பிட்ட உடனே அவர்கள் பாவையாக மாறிவிட்டார்களாம். அப்படி என்று சொல்லி கேலியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதுதான் நம் இருக்கிற வார்த்தைகளை, இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்களை அப்படியே நான் என்ன செய்கிற சிறு பிள்ளைகளை போல எடுத்துக்கொள்ளுகிறது நிமித்தமாக அநேக விதங்களிலே இருக்கிற விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளாமலே நாம் போய்விடுகிறது. அது காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சில ஒப்பனையாக சில காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். இப்படியாக மனிதன் இருந்தான், இவ்வண்ணமாக மனிதன் இருந்தான் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நான் எந்த நிலையிலிருந்து விழுந்தேன் என்பதை புரிந்து கொண்டால் தான் நான் எந்த நிலைக்கு திரும்ப போவேன் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் எங்கே நான் விழுந்து போனேன், நான் எந்த இடத்துல நான் விழுந்து கிடக்கிறேன், எந்த இடத்துல விழுந்தேனோ அதே இடத்துல ஆண்டவர் என்ன செய்வார்? என்னை உயர்த்துவார் என்ற விஷயத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். ஆனால் இந்த வார்த்தை இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்படுகிறவைகளை இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தின் காரியத்தில் பயன்படுத்தி அவருக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போய்விட்டேன் ஆண்டவரே, அதே இடத்துல உயர்த்துங்கன்னு சொல்ற அந்த வீழ்ச்சியை குறித்து தெய்வம் இந்த வேதத்தில் நமக்கு பேசல. நான் விழுந்து போன நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளும்படியாக ஆதியாகமத்தில் ஆண்டவர் அநேக விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு சிறு பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே நம்ம சொல்லிக் கொடுக்கிறது போலதான் இன்றைக்கு சபையில் இருக்கிற பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு ஆமா ஆமா என்று சொல்லி தலையாட்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது, தேவன் வேண்டாம் என்று மனிதன் தீர்மானித்து என்னை நானே ஆண்டு கொள்வேன் என்பதின் அவன் என்ன செய்தான்? தீர்மானம் எடுத்ததுதான் காரணம். பாவம் என்ற விஷயத்தை குறித்து அநேக முன்பாக நான் சொல்லியிருக்கிறேன், திரும்பமாக அதை சொல்லிவிடுகிறேன். காரணம் என்னவென்றால், பாவம் என்று சொல்லுகிறது நம்முடைய கிரியையினால் உண்டாக்கப்படுகிற பாவம் என்பதை தேவன் கணக்கில் என்ன செய்கிறதில்லை, வைக்கிறதில்லை. நம்முடைய கிரியையினால் செய்யப்படுகிற பாவங்களை இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? அதை விட்டுவிடுவது நிமித்தமாக நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் பரிசுத்தம் உள்ளவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நீங்களும் நானும் நினைக்கிறோம். குடிகாரனாக இருந்தங்க, ரட்சிக்கப்பட்டு குடியை நான் நிறுத்திவிட்டு நான் பரிசுத்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். அது நிச்சயமாகவே அது பரிசுத்தத்தையோ அல்லது பாவத்தை விடுகிற அனுபவத்தை அது குறிக்கவில்லை. பாவம் என்ற நிலையை இன்றைக்கு கிறிஸ்தவம் தவறான ஒரு காரியத்தில் கொண்டிருக்கிறபடினால தான், நான் கிரியையினால் செய்கிறவர்களை விட்டு விடுவேன் என்றால் கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார், நான் கிரியையினால் செய்கிற விஷயங்களை நான் அதை விட்டு விலகி விடுவேன் என்றால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு தவறான ஒரு எண்ணம் நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய இருதயத்திலும் என்ன செய்து விட்டார்கள்? திணித்து விட்டார்கள். காரணம் என்னன்னா, இந்த உலகத்திலே மனிதன் தெய்வத்தை புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் மிகவும் மிகவும் குறைவாக இருக்கிறது. தேவனை நாம் தவறான எண்ணத்திலே தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ பாவம் என்றால் என்ன பிரதர்? பாவம் என்றால் என்ன? பாவம் என்று சொல்லப்படுகிற அது ஒரு அனுபவம் என்று பார்க்கிறோம்.
அல்லது அது ஒரு பொசிஷன் என்று சொல்லுவாங்க. என்ன? தேவனை விட்டு வாழ்கிற அனுபவம் தான், வாழ்க்கை தான் பாவம். அப்போ நான் குடிக்கிறது தவறில்லையா? நான் பொய் பேசுகிறது தவறில்லையா? 10 கட்டளையில் சொல்லி இருக்கிற மாதிரி நான் கொலை செய்கிறது தவறில்லையா? நான் அப்படி சொல்ல வரல. ஒருவனை நான் கொலை செய்வேன் என்றால், ஒருவனை விரோதமாக நான் கிரியை நடப்பிப்பேன் என்றால், இந்திய தேசத்தின் சட்டமே நம்மை என்ன செய்யுங்க? தண்டிக்கும். சமீபத்தில் நம்முடைய நாட்டில் நடக்கிற காரியங்களை கவனிக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்யறாங்க? அங்கே தண்டனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க கொடுக்கல ஜனங்களை என்ன செய்யறாங்க? எழும்பி அதை தண்டனை கொடுத்து ஆகணும் என்று சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணி என்ன செய்யறாங்க? தண்டனை வாங்கி கொடுக்கிறாங்க. கொலை செய்கிறது தவறு தான், பொய் சொல்லுகிறது தவறு. பொய்யானவைகளை சொல்லி நான் சில பேர்லாம் ஒரு ஆஃபீஸில் சேரும் பொழுது பொய்யான சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து என்ன செய்யறாங்க? அங்கே ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆனால் நடக்கிற அந்த செக்கிங்கை பார்க்கும் பொழுது எல்லாம் பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட ஒரு சில பேர் என்ன செய்திருக்கிறாங்க? நீ பொய்யான காரியத்தை செய்திருக்கிறான் என்று சொல்லி அவன் மேலே ஃபைன் போட்டு அவனை கம்பெனி விட்டு வெளில அனுப்பி இருக்கிறாங்க. தவறு செய்கிறவன் நிச்சயமாக அதற்குரிய காரியத்தை அவன் அனுபவித்து ஆவான் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதை செய்யாதது நிமித்தமாக நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன், பாவம் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லி நினைக்கிற காரியம்தான் உங்களுக்கு எனக்கும் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நான் தேவையில்லாதவர்களை விடுவது, தேவையில்லாத நண்பர்களை விட்டு ஆக நான் வருகிற அனுபவம் பாவத்தையோ அல்லது பரிசுத்தத்தையோ நமக்கு அது குறிக்கிறது கிடையாது. நான் குடியை விடுகிறது என் உடம்புக்கு நல்லது. அதுதான் அப்படித்தானே போட்டிருக்கு. குடியை கெடுக்கும், குடும்பத்தை அது நாசமாக்கும். ஒரு மனுஷன் குடியிலிருந்து திருந்துவான் என்றால் நிச்சயமாக அவன் பாவத்தை விட்டவன் அல்ல, அந்த பழக்கத்தை விடுவது நிமித்தமாக அவனும் சந்தோஷமாக இருப்பான், அவனுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அதை மாற்றி நாம் என்ன செய்கிறோம்? பரிசுத்தம் என்று எண்ணி விடுகிறோம். என்னால் பாவத்தை விட்டு வெளிவந்து விட்டேன். காரணம் என்ன? பாவம் என்றால் என்னவென்று தெரியாமல் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயோ பாவி அப்படின்னுவோம். ஏன்னா நிர்கதியா நிற்கிறான். காரணம் நீங்களும் நானும் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறோம் தெய்வம் இல்லாமல். அந்த அனுபவத்தை, அந்த ஒரு ஏக்கத்தை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு சாராம்சத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், கடவுள் இல்லாத பூமியிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற தாக்கம் நம்மை ஒவ்வொரு நாளும் நம் இதய துடிப்பை என்ன செய்யணுங்க? இடித்துக்கொண்டே இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லையே, அப்படிப்பட்ட துடிப்பு நமக்கு இல்லையே. கடவுளை விட்டு வாழ்றேன் என்று அந்த ஒரு எண்ணமற்றவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. சோதம் குமாரா குறித்து சொல்லுவார்கள், நீனிவே பட்டணத்தை குறித்து சொல்லுவார்கள். சோதம் குமாரா போன்ற அதே போல நோவாவை நாட்கள் நடந்த சம்பவங்களை கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே என்னங்க நடந்தது? அங்கே என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்க செய்த பாவங்களை குறித்து பட்டியலிடும்போது சொல்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்க? ஓரின சேர்க்கையில் இருந்தார்கள், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வாழ்ந்தார்கள். என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நாட்கள்ல. அது குற்றமா? காரணம் என்னவென்றால் திருமணமோ அல்லது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது அல்ல. அவர்கள் தேவன் இல்லை என்று அந்த எண்ணம் கொண்டவர்களாக, தேவனை குறித்ததான ஞானமற்றவனாக, தேவனை குறித்ததான அந்த விஷயத்தை அவன் கண்டுகொள்ளாதவனாக, உணர்வற்றவனாக மனிதன் வாழ்ந்ததை தான் சோதம் குமாரா தண்டிக்கப்பட்டதுக்கு காரணம். அங்கு நோவின் நாட்களில் சம்பவம் நடந்ததை அதுவும் அதற்கு தான் காரணம். என்ன? கடவுள் இல்லை என்கிற உணர்வற்றவனாக மனிதன் மாறி போய்விட்டான். அதுதான் பாவம். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்றால் நான் தேவனை என்ன செய்து விடுகிறேன்? தேவனோடு கூட சேர்ந்து விடுகிறேன் என்று கேட்போம் என்றால் இல்லை, இன்னும் நான் தேவனை நான் போகவில்லை. நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு. ஆனால் என்ன செய்கிறேன்? இன்னும் தேவனிடை நான் சேராமல் என்னுடைய ஏக்கம், என்னுடைய சிந்தனை எல்லாம் எப்படியாக இருக்கிறது என்று அந்த ஒரு காரியத்தில் நம்முடைய சிந்தனை போய்கொண்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆனால் கூட இன்னைக்கு என்ன பெருமையாக பேசுகிறேன் தெரியுங்களா? நான் இப்பவுமே ஒரே மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் பெருமையாங்க? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எத்தனை பேர் பரிசுத்தமாக, நீதியாக, நியாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இதை செய்வது நிமித்தமாக தவறான காரியங்களை, அது தப்பு, அதில் எந்த மாற்றம் கிடையாது. குடிக்கிறது தப்பு, சிகரெட் பிடிக்கிறது தப்பு, இன்னும் பல பாவங்கள் நம்முடைய கணக்கில் நம்முடைய நாம் என்ன செய்கிறோம்? வழக்கங்களை பார்க்கிறோமே, எல்லா காரியங்களும் தப்பு தான். ஆனால் அதை விடுகிறது நிமித்தமாக நான் பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்தம் உள்ளவனாக மாறிவிட்டேன் என்று நினைக்கிறோமே, அதுதான் தவறு.
இன்றைக்கு பரிசுத்தத்தை குறித்து நமக்கு தவறான ஒரு காரியத்தை தான் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் ஒரு பக்கம் என்னங்க, இப்படிப்பட்ட விஷயங்களை விடுகிறது, தவறான சேர்க்கை, தவறான பழக்கங்கள் எல்லாவற்றையும் விடுகிறது பாவம் என்று ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் பரிசுத்தம் என்றால் என்ன சொல்றாங்க? வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வரணும், இதுதான் பரிசுத்தம். இன்னைக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டா பரிசுத்தமாக நீங்கள் நானும் மாறிவிடுகிறோமா? இல்லையே. நம்முடைய வேதம் அதுதான் அழகாக இயேசு கிறிஸ்து அந்த வேத பாரகனையும் பரிசனையும் திட்டும் பொழுது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை வெளியில பார்த்தா வெள்ளை இருக்கு, உள்ள பார்த்தா உள்ள ஃபுல்லா எலும்பு கூடுதான். ஏனென்றால் அத்தனையான காரியங்கள் தேவனுக்கு விரோதமான சிந்தனை கொண்டவர்களாக மனிதன் வாழ்ந்து கொண்டு வெளியில வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டா பரிசுத்தவான். காலையில் எழுந்து தேவனுடைய வார்த்தை பாட்டு பாடலை கேட்டா பரிசுத்தவான். காலையில் எழுந்து நான் ஜெபம் பண்ணி விட்டேன்னா நான் பரிசுத்தவனாக நான் மாறிவிடுகிறேன் என்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே சொல்லி புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் சொல்றேன், மத காரியங்கள் மத ரீதியாக கோட்பாடுகளை கொண்டவனாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், கிறிஸ்தவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பகுத்தறிவு என்ற செய்தியை கேட்டு பாருங்க, நிச்சயமாக அநேக காரியங்களை அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்களே நானும் புரிந்து கொள்வதற்கு நான் போகிறதில்லை. கடவுள் யார் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள நாம் என்ன செய்ய கடந்து போகிறது. கடவுள் என்பது சூப்பர் நேச்சுரல். கடவுள் என்பது சூப்பர், அவர் வந்தாலே எல்லாம் அதிசயம் ஆகிடும், அவர் வந்தாலே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா நடந்துடும். ஆகவே நடக்கலன்னு மனுஷன் என்ன செய்கிறான்? அவர் இல்லை என்று மனுஷன் போய் விடுகிறான். இத்தனை பேர் கொத்து கொத்தாக சாகிறார்களே, கடவுள் இருந்தால் இப்படிலாம் நடக்குமா என்று கேள்வி கேட்கிறார்கள். உங்க கடவுளாவது காப்பாற்றலாம்ல, இயேசு கிறிஸ்துன்னு சொல்றீங்களே, உங்க கடவுளாவது இப்படி நடக்கிற விஷயங்களை தடுக்கலாம்ல அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்கள் நானும் என்ன பதில் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து அன்பானவர், இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், இயேசு உங்களுக்காக என்ன செய்தார்? தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்தார் என்று நாம் பிரசங்கம் பண்றோமே. அப்ப இப்படிப்பட்ட அவர் அவ்வளவு காரியங்களை செய்தாலும் கூட இன்னும் ஏன் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் இன்னும் இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? அவர் தான் வந்தாயிற்று, அவர் தான் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தாயிற்று, பலிதான் நடந்து விட்டது. ஏன் இன்றும் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? காரணம் என்ன தெரியுங்களா? மனிதன் இன்னும் தெய்வம் தன்னுடன் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நீங்களே நான் அந்த உணர்வற்றவர்களாக இருக்கிறதுனால தான் நாம் என்ன செய்கிறோம்? இப்படிப்பட்ட விஷயங்களிலே நாம் செய்கிறதெல்லாம் சரிங்க, நான் இதை விடுகிறது பரிசுத்தம் இல்லை, தெய்வம் அற்றவனாக நீங்களே நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு வரமாட்டேங்கிறது. ஏன்னா நானே என்னை பார்த்துப்பேன், கடவுள் எனக்கு தேவையில்லை. விஞ்ஞானிகள் அதுதான் சொல்கிறாங்க. நான் வானத்துக்கு ஏறி போனேன், ஸ்பேஸில் போய் பார்த்தேன், கடவுளை காணோம், கடவுளை காணோம். இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய கோபுரத்தை உருவாக்கி அதற்குள்ளே சிலையை வைத்து அங்கே தான் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி போய்கொண்டிருக்கிறார்கள். அதே போல தான் எல்லாரும் கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களும் தான் அப்படி தான் பண்ணுறாங்க. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவரும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறார் இல்லை என்பது பிரச்சனை கிடையாது நமக்கு. கடவுள் இருக்கிறார் இல்லை என்று சொல்லுகிறது பிரச்சனை கிடையாது. கிறிஸ்தவங்க அதை முதலாவது கிறிஸ்தவர்கள் அதை புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் நீங்களே நானும் கடவுளை தெய்வத்தை நமக்கு காட்டி கொடுத்த, தெய்வத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து, இவர் தான் தெய்வம் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த பூமிக்கு அதற்காக தான் வந்தார். கடவுள் அற்றவனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற நிலையை நமக்கு போதித்தவர் அவர். பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறார் என்று நமக்கு சொல்லி போனவர். ஆனால் அதை மறந்து போனவர்களாக, அதை மறக்கடித்தவர்களாக இன்றைக்கு 2000 ஆண்டுகளாக தெய்வம் இல்லை என்ற வாழ்க்கை, அந்த ஒரு சிந்தனையற்றவனாக மனிதன் உணர்வற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. அதான் சொல்றார், தெய்வம் இல்லை என்று தெய்வத்தை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து பூலோகத்தை கண்ணோக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒருவரும் தெய்வத்தை தேடுகிறவர் இல்லை. தெய்வத்தை தேடுகிற உணர்வற்றவர்களாக மனிதனுடைய வாழ்க்கை போய்கொண்டு, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நான் தேவனற்றவனாக இருக்கிறேன் என்ற அக்செப்டன்ஸ் நமக்கு முதலாவது, அந்த அங்கீகரிப்பு நமக்கு தேவை. அந்த அங்கீகரிப்பு ஆதாம் கிட்ட இல்லை, அந்த அங்கீகரிப்பு ஏவாள் கிட்ட இல்லை. ஆகவே ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? கேள்வி கேட்கிறார். அதை தான் நம்ம வாசிச்சோம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இங்கே ஆதாம் இடத்திலே ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்டார்? நான் உனக்கு வேண்டாம் என்று விலக்கின கனியை
புசித்தாயோ என்றார். அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஆமா. ஆனால் ஆதம் என்ன பதில் சொன்னாருங்க? நீர் தந்த ஸ்திரீயானவள் அப்படின்னு என்ன அர்த்தம்? தான் செய்த காரியத்தை அக்செப்ட் பண்ணலங்க ஆதாம். ஆமாண்டவரே, நான் இதை செய்தேன். சரி, ஏவாள்கிட்ட ஆண்டவர் போறார். ஏவாள் இடத்துல இந்த வார்த்தை ஆண்டவர் கேட்கிறேன், தொடர்ந்து சொல்லுங்களேன், பவசிங்களேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், ஆமாண்டவரே, தெரியாம நான் செஞ்சிட்டேன் அப்படின்றான். அப்போவே அந்த நாட்களிலே காலத்திலே முடிஞ்சிட்டு இருக்கும் விஷயம். ஆனால் என்ன சொன்னது? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றான். இதை நாம் என்ன செய்கிறது? நம்ம மனுஷனுடைய அது டிஎன்ஏலே இருக்குது. என்ன? அக்செப்டன்ஸே கிடையாது. செஞ்ச தவறு உணர்ந்து கொள்ளுகிறவர் கிடையவே கிடையாது. சில பேர் ஆமான்னு சொல்கிறது கூட பயங்கர பெருமையாக சொல்லுவாங்க. அது என்ன செய்யாதது போல, தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் என்னப்போ அதுக்கு அப்படின்வாங்க. ஏனென்றால் அத்தனையாக நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தை, நம்முடைய டிஎன்ஏல என்ன கலந்துருக்குங்க? அக்செப்டன்ஸே கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவமே நமக்கு இல்லை. ஒரு கிறிஸ்தவன் அல்லது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கொண்டிருக்க வேண்டிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அனுபவம் அல்லது ஒரு கேரக்டர் என்ன தெரியுங்களா? அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஆமாம், நான் தவறு செய்தேன், ஆமாம் நான் அதை செய்தேன் என்ற ஒரு அக்செப்டன்ஸ். ஆதாம் மாத்திரம் ஆமாண்டவரை நான் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடும் என்று ஒரு வார்த்தை கேட்டிருப்பார் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் அதற்குரிய காரியத்தை செய்திருப்பார். ஆனால் ஆதாம் அதை செய்யவில்லை. ஆதாம் அதை செய்யவே இல்லை. என்ன செஞ்சிட்டார்? இங்க கை காட்டுறார். இது குறித்து நம்ம அநேக செய்திகளை நாம் கேட்டு இருக்கலாம், அநேக பிரசங்கங்கள் நம்ம பண்ணி இருக்கலாம். ஆனால் இந்த அக்செப்டன்ஸ் என்ற ஒரு விஷயமானது நீர் கொடுத்த மேல் தான், நீ தானே தந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு ஏவாளை கை காட்டிட்டார். ஏவாள் பார்த்தா அவளாவது அக்செப்ட் பண்ணுவாங்க, பார்த்தா அவங்களும் பண்ணாம என்ன செஞ்சிட்டாங்க? சர்வம் என்னை ஏமாற்றினது என்று சொல்லி அடுத்தடுத்து இருக்கிற காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? போய்கொண்டிருக்கிறோம் என்ற அந்த எடுக்கக்கூடிய அந்த காரியத்தை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது அந்த ஓனர்ஷிப் அப்படின்வாங்க, அதை எடுத்துக்கொள்ளாமல் போனது தான் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று பார்க்கிறோம். செய்தது கூட தவறு அங்க இல்லை, செய்தது கூட ஆண்டவர் அதை கண்டுக்காமல் போயிருப்பார். ஆனால் அவன் அதை செய்ததை அவன் அக்செப்ட் பண்ணாம, அதை ஏற்றுக்கொள்ளாமல், இல்லை இல்லை நான் நல்லவன் தான், என் கூட கொடுத்தீரே, அவள் தான் இதை செய்தாள். அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், இல்லை இல்லை நான் நல்லவள் தான், என்னை என்ன செய்தது? இந்த பாம்பானது, இந்த சர்ப்பமானது என்னை ஏமாற்றி, நீ என்ன செய்வாய்? தேவர்களை போல இருப்பாய், நீ சாக மாட்டாய் என்று சொல்லி என்னை ஏமாற்றி விட்டது என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன்? ஒரு காரணத்தை நான் கண்டுபிடித்து சொன்னது நிமித்தமாக நான் நீதிமான் தான், என்ன செய்து என்னை வஞ்சித்து விட்டார்கள் என்ற சிந்தனை மனிதனுக்குள்ளே போய்விட்டது. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது, ஏங்க நம்ம குடும்பத்திலே நம்ம கணவன்கிட்டையோ மனைவிகிட்டையோ பிள்ளைகள்கிட்டையோ பெற்றவர்கள்கிட்டையோ நாம் இறங்கி போகிற அதை அந்த அக்செப்டன்ஸ் செஞ்சுட்டேன்னா சரி, ஆமாம் நான் செஞ்சுட்டேன் மன்னிச்சிரு அப்படின்ற விஷயம் வர மாட்டேங்கிறது. அதாவது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சகோதரனிடத்தில் உனக்கு அவர்களோடு கூட சமாதானமாக இருக்க முடியாத நீ காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாய் அப்படின்னு தானே கேட்கிறார். நம்ம கூட இருக்கிறவங்கிட்ட நமக்கு என்ன செய்ய முடியுது இல்லைங்க? அன்பு செலுத்த முடியல. அன்புனா என்னங்க? நான் எதை செய்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கொண்டவனாக இருக்கணும். அதுக்குன்னு எல்லா நேரத்தில் தலையை குனிஞ்சு வாங்கிட்டு கொட்டிகிட்டே இருக்கணும் இல்லை. நீதியாய் நியாயமாய் நான் செயல்படுகிறவர்கள் நான் செய்திருப்பேன் என்றால் தவறு, என்னை மன்னித்து விடுங்கள் என்ற ஒரு வார்த்தை நான் தவறாக நான் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஆதாம் சொல்லியிருப்பான் என்றால் அன்றைக்கு அந்த காரியங்கள் நின்று போயிருக்கும். அல்லது மாற்று விஷயத்தை ஆண்டவர் செய்திருப்பார். அவனுக்கு அதை உணர்த்தும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார்? தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி இத்தனை ஆண்டுகள், ஏறக்குறைய 6000 ஆண்டுகளாக மனுக்குலம் இன்னும் உணரவில்லை தெய்வம் தன்னுடன் இல்லை என்பதை. கடவுள் நம்ம கூட இருந்திருந்தாருன்னா என்னங்க ஆயிருக்கும்? என்ன எப்படி இருந்திருக்கும் நம்முடைய நிலை? அழகாக இருந்திருக்கும்ல. நிச்சயமாகவே அருமையான ஒரு வாழ்க்கை அது. ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டோம்? எனக்கு 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 எல்லாம் தெரியும், நான் பார்த்துப்பேன். பிசாசனுடைய சாத்தானுடைய
அல்லது லூசிஃபருடைய சிந்தனை அதுதான். ஆகவே தான் அங்கே ஏவாளிடத்திலே அங்கே புகுந்து அந்த வார்த்தைகளை அவன் சொல்லி என்ன செய்து விட்டான், மடங்கடித்து விட்டான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் நிதானிக்கிறவர்களாக இருக்கணும். முதலாவது நாம் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் கீழ்ப்படிதல். நாம் ஏற்றுக்கொள்ள செய்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறது தான் கீழ்ப்படிதல். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்கிறேன் என்பது கீழ்ப்படிதல். அப்படி செஞ்சுருப்பாங்கன்னா அவங்க கேள்விக்கு அந்த காரியங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு அங்கே கீழ்ப்படிந்திருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. ஆனால் அப்படி செய்யலை. செய்த தவறு செய்கிற விஷயங்கள் அது யதார்த்தம். அது யதார்த்தம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலை செய்ய இன்றைக்கு வருகிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள்லாம் தவறு செஞ்சுட்டாங்கன்னு ஒத்துக்கிறதே கிடையாது. தவறு செஞ்சுட்டாங்க, இல்லை இதுதான் நடந்திருக்கிறது, இப்படி தான் நடந்ததுன்னு சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் நிலையில் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தது. சில பேர்லாம் அப்படி மாறிட்டாங்கன்னா ஆமாம் நடந்துச்சு இப்போ என்ன அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு போய்விட்டது. அந்த அக்செப்டன்ஸ் மனிதனுக்குள்ளே இன்னும் வராமல் அவன் என்ன செய்கிறான், நிமிர்ந்து நிற்கிறவனா திமிர் பிடித்தவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர்கள் செய்ய தவறினதை ஆதாமும் ஏவாளும் செய்ய தவறினதை, சரி ஆதாம் கிட்ட ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், கையை காட்டினா. ஏவாள்கிட்ட கேள்வி கேட்கிறார், அவளும் என்ன செய்த, சர்பத்தை கையை காட்டினா. ஆனால் ஆண்டவர் சர்பத்தை மாத்திரம் ஏங்க கேள்வி கேட்கல, மாறாக ஆண்டவர் சர்பத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே கண்டிக்கிறதை பார்க்கிறோம். நீ இதை செய்தபடியினால் நீ என்ன செய்வாய், நீ ஊர்ந்து தான் போவாய் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் என்ன செய்தார், அவரின் தலையை நசுக்குவாய், நீ அவள் குதிகாலை நசுக்குவாய் என்று ஆண்டவர் நேரடியாக அங்கு தண்டனை கொடுத்து அதன் பின்பாக அங்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஏவாளிடத்தில் வருகிறார். அதன் பின்பாக ஆண்டவர் ஆதாமிடத்தில் வந்து தண்டனை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இரண்டு பேரிலே ஒருவர் ஒத்துக்கொண்டிருந்தா கூட தண்டனை என்பது நிறுத்தப்பட்டிருக்கும் நிச்சயமாகவே. ஆனால் மனிதன் தவறு செய்து அதை ஒத்துக்கொள்ளாமல் கை காட்டி இவள்தான் காரணம், இதுதான் காரணம் என்று சொன்னபடியினாலே அந்த காரணத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார், ஆரம்பித்து மனிதனுக்கு அங்கே தண்டனைகளை வழங்கினார் என்று பார்க்கிறோம். அங்கு காரியங்களை தேவன் கொடுத்து மனிதன் தேவனற்றவனாக இருக்க போகிறான். ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இல்லாம வாழலாம்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நான் நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று சொல்லி மனிதன் தேவனுடைய சமூகத்தில் வீழ்ந்திருப்பேன் என்றால், தேவனுடைய சந்நிதிக்கு விலகி ஓடாமல் போய் தன்னை மறைத்துக் கொள்ளாமல் தேவனுடைய சந்நிதியிலே அவன் விழுந்து கிடந்திருப்பான் என்றால் நிச்சயமாகவே மனுக்குளம் தேவனிடத்தில் அன்றைக்கு கிருபை பெற்றிருக்கும். ஆனால் ஆதாம் லேஸ் பட்டவன் இல்லை, ஏவாளும் லேஸ் பட்டவங்க இல்லை. காரணம் என்னவென்றால் இந்த மனுக்குலம் முழுவதும் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு தன்னை கீழ்ப்படுத்துகிற அனுபவமற்றவனாக மனிதன் போய்விட்டான். அந்த கீழ்ப்படிதலை, அதாவது அந்த அக்செப்டன்ஸை தான் சிலுவையில் இயேசு செய்தார். ஹல்லேலூயா. மனிதன் தவறி போன அந்த அக்செப்டன்ஸை, ஆம் என்று அந்த அக்செப்டன்ஸ் என்ன செய்யல, மனிதன் தவறி போனதுனால, செய்யாமல் இருந்ததுனாலே தேவன் என்ன செய்தார், வேறு விஷயத்தில் தேவன் அதை மாற்றி நம்மில் ஒருவராக தேவன் வந்து, அதுதான் நடந்தது. இயேசு கிறிஸ்து நம்மில் ஒருவராக, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிற தாமும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்து என்ன செய்தார், நமக்கு மீட்பை ஏற்படுத்தினார். எப்படி மீட்பை ஏற்படுத்தினார், நாம் செஞ்ச தவற கூட அக்செப்ட் பண்றதுக்கு நமக்கு வக்கு கிடையாது. செஞ்ச தவற கூட நமக்கு அக்செப்ட் பண்றதுக்கு நம்மால முடியல. அப்படிப்பட்ட அகந்தையோடு கூட, நான் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இன்று வரை அப்படிதான் செய்யறான். ஆனா இயேசு கிறிஸ்து செய்யாத பாவத்திற்கும் செய்யாத தவறுக்கும் பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்டவராக சிலுவையில் என்ன செய்தாருங்க, தன் ஜீவனை கொடுத்தார். முடிவு வரைந்த அதை என்ன செய்தார், தன் மேல் அதை ஏற்றுக்கொண்டபடினால், ஆம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடினால்தான் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுப்பினார். ஹல்லேலூயா. அந்த அக்செப்டன்ஸ் உங்களுக்கு எனக்கு வரணும். ஆம் ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், நான் பாவம் செய்து வாயளவில் சொல்ற விஷயம் அல்ல, நம்முடைய செய்கையில் அது நடக்கணும். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும்
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக, என் தெய்வமாக, என் இரட்சகராக, என்னை வழிநடத்துகிறவராக இயேசு கிறிஸ்துவை நான் அங்கீகரிப்பது நிமித்தமாக உங்களுக்கு எனக்கு என்ன நடக்க தெரியுங்களா? ஆதாம் ஏவாள் செய்த அந்த தவறை நாம் திரித்துக் கொள்ளும்படியாக வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவின் பின்னே போகும்படியாக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக, சீஷர்களாக தன்னை மாற்றும்படியாக போகிற ஒவ்வொருவரையுமே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் கீழ்ப்படிந்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தது போல உங்களை என்னையும் உயிர்த்தெழ செய்கிறாரா? ஹல்லேலூயா. ஆனால் அவர்கிட்ட இன்றைக்கு நம்ம போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அவர்கிட்டையும் போய் நகர்ந்து பிடிச்சவனாக, இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இப்படி தான் ஆண்டவரே, அப்படி தான் ஆண்டவரே, உங்களுக்கு இது தெரியுமா ஆண்டவரே, இப்படிலாம் போயிட்டுருக்கு ஆண்டவரே, அவங்களுக்கு முன்பாக என்ன ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு முன்பாக என்ன தலையை உயர்த்துங்க ஆண்டவரே என்று சொல்லி என்ன செய்கிறோம்? தேவன் ஆதாம் ஏவாள் தேவனிடத்தில் எப்படியாக தன்னுடைய காரியத்தை அக்செப்ட் பண்ணாதது போல இன்றைக்கு மனிதன் தேவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே தன் காரியங்களை அக்செப்ட் பண்ணாமல் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடம்பிடிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அளவு வர வரைக்கும் தான் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு செய்வார். ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் நம்மை நயங்காட்டி இழுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எழுத்து வச்சு ஞானத்தை ஆண்டவர், அந்த ஞானம் வந்த பிறகு நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு ஆனவைகளை தேவன் நிச்சயமாக செய்து கொண்டிருப்பார். ஆகவேதான் ஆண்டவர் 70 வருஷம் 80 வருஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற 70 வருஷமும் நீங்கள் நானும் தேவனுக்கு அடங்கி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடக்கமுள்ளவர்களாக நீங்கள் நானும் இருக்கணும். தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவனாக நீங்கள் நானும் என்றைக்கும் போய்விடக்கூடாது. தேவன் வேண்டாம் என்ற அனுபவத்தை நம்முடைய செய்கையிலோ நம்முடைய நடக்கையிலோ நீங்கள் நானும் என்ன செய்யக்கூடாது? காட்டிவிடக்கூடாது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதாம் ஏவாள் அவர்கள் செய்த தவறை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதை ஆமோதித்தது நிமித்தமாக தான் சிலுவை அவருக்கு கொடுக்கப்பட்டது. பிதாவு தேவனிடத்தில் கேட்கிறார். பிதாவின் தேவனிடத்தில் அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் கேட்கிற, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்தபடியினாலே எல்லா உலகத்தில் எல்லாருடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டபடியினாலே வேதம் சொல்லுகிறது, பிதாவுக்கு தேவன் தமது முகத்தை மறைத்தார் கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்து துடிதுடித்து போனார். என்ன சொல்றார்? ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி உரத்த சத்தமாக சொன்னாரே சிலுவையிலே. காரணம் என்ன? தேவனுடைய பிரிவை தாங்க முடியாத இயேசு கிறிஸ்து 6000 வருஷமா மனுஷன் தேவனை பிரிந்து வாழ்ந்தான். ஒரு விதமான ரியாக்ஷன் கிடையாது, ஒரு விதமான அந்த உணர்வு கிடையாது. உணர்வற்றவனாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோவம் வந்தாலும் பரவாயில்ல. அப்போ பிரதர், நான் சர்ச்சுக்கு போகிறேனே, நான் பாட்டு பாடுறேனே, நான் பைபிள் வாசிக்கிறேனே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். அது விளைவுகள் அவைகள். ஆனால் தேவனை நிச்சயமாக தேவன் மேலே அன்புள்ளவர்களாக, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக உங்களை என்னையும் நீங்களும் என்ன செய்யணும்? மாற வேண்டும். கடமைக்கு சர்ச்சுக்கு வர்றது, கடமைக்கு வேதம் வாசிக்கிறது, கடமைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இவைகளை விஷயங்களை செய்கிறோம். ஆனால் தேவன் மேல் அன்புள்ளவர்களாக, தேவன் மேல் உணர்வுள்ளவர்கள், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக நீங்களே நான் என்ன செய்யணுங்க? தேவனை தொடர்ந்து பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து அதை தான் செஞ்சார். இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த பூமியில் வாழும் பொழுது பிதாவாக தேவனுக்கு அத்தனையாக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எத்தனையோ அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிதாவை குறித்து தான் பேசிக் கொண்டிருப்பார். பிதாவை குறித்து தான் அவர் என்ன செய்வார்? அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணம் எல்லாம் இருக்கும். சிலுவையில் அவர் தமது முகத்தை உலகத்தில் எல்லோருடைய பாவங்கள் சுமத்தப்பட்டது என்றால் என்னங்க அர்த்தம்? எல்லாருடைய பாவங்கள். நான் இன்னைக்கு செய்கிற பாவம் ஒரு பிரசங்கத்தை கேட்டால் இப்படி தான் அநியாயமாக இருக்குது. ஆண்டவர் நான் நாளைக்கு செய்ய போகிற பாவத்துக்கு தான் சிலுவையில் அறையப்பட்டார். எத்தனை கொடூரமானவன் தெரியுங்களா மனுஷன்?
நாளைக்கு நான் செய்ய போற பாவத்துக்காக தான், பாவத்துக்கும் சேர்த்து தான் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்டார். நீலாம் மனுஷனா அப்படிதான் கேட்கணும். ஆனாலும் ஜனங்க முன்னாடி இருக்க ஜனங்க கரங்களை தட்டி என்ன செய்யறாங்க, கொண்டாடுறாங்க. காரணம், பாவத்தின் நிலை என்ன புரிந்து கொள்ளாதவர்களாக மனிதன் போய்கொண்டிருக்கிறான். அதான் சொன்னேன், மாம்சத்தின் கிரியையினால் செய்கிறது பாவம் என்று எண்ணப்படாது. தப்பா புரிஞ்சிடாதீங்க. அதுக்காக செய்யலாம் என்று சொல்றார் பிரதர் அப்படின்றது போல நீங்கள் யோசிக்க கூடாது. அப்ப செய்யலாம் சொல்றார் போல இந்த பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க கூடாது. பாவத்தின் அதாவது நம்முடைய சரீர ரீதியாக நான் செய்கிற பாவங்கள் என் சரீரத்தை பாதிக்கும். என் சரீரத்தை மாத்திரமல்ல, என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் அது பாதிக்கும். என்னை சுற்றி இருக்கிற குடும்பத்தை மாத்திரமல்ல, என்னுடைய சமுதாயத்தை அது பாதிக்கும். என் சமுதாயத்தை மாத்திரமல்ல, நான் வாழ்கிற தேசத்தையே அது பாதிக்கும். அவைகளுக்காக இந்த உலகத்திலேயே நமக்கு என்ன உண்டு? சட்டம் உண்டு. அம்பேத்கர் என்ன செய்தார்? சட்டத்தை ஏற்றி போனார் என்று சொல்லப்படுகிறது. இந்திய தேசத்தில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சட்ட அந்த லாவை என்ன செய்தார்? எழுதினவர் அவர்தான் என்று சொல்லப்படுகிறது. அவர் அன்னைக்கே சொல்லிட்டார், கொலை செஞ்சவனுக்கு 7 வருஷம் தண்டனை, இதை செய்தவனுக்கு 7 வருஷம் தண்டனை என்று பல விஷயங்களை சொல்லி போய்விட்டார். இதற்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஒருவர், நீ கொலை செய்வாய் என்றால் உனக்கு தண்டனை, நீ இதை பண்ணுவாய் என்றால் உனக்கு தண்டனை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லலைங்க. மனுஷன் பாவம் என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் அது பாவம் அல்ல. அதற்குரிய தண்டனைகள் மனிதன் இந்த பூமியிலே அவன் அனுபவித்து விடுவான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவன் செய்த அக்கிரமங்களுக்கும் அவன் செய்கிற அநியாயங்களுக்கும் நம் சங்கீதத்தில் வாசமே, அந்த வசனத்தின்படியாக நீதியை நியாயத்தை செய்ய வருகிறார். பூமியிலே மனிதன் அநியாயமாய் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவன் நிச்சயமாக அவன் கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். அவன் எந்த தேசத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவன் செய்கிற பாவங்களுக்கு, இப்படிப்பட்ட தவறான விஷயங்களுக்கு மனிதன் எழுப்பி கொண்டிருக்கிறானே, அவைகளுக்கு அவன் நிச்சயமாக நியாயத்தை அவன் சொல்லி ஆக வேண்டும். அவன் சொல்றதுக்கு நியாயம் இல்லையா, அவன் என்ன செய்யப்படுவான்? நிச்சயமாக தண்டிக்கப்படுவான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் பாவம் என்று சொல்லப்படுகிற நிலை, தேவன் அற்றவனாக இருக்கிற வாழ்க்கை தான் பாவம். பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது, தேவன் அற்றிருக்கிற பாவமான வாழ்க்கை தேவனோடு சேரக்கூடிய வாழ்க்கையிலே மாற்றப்படுகிறது தான் பரிசுத்தம் என்று எண்ணப்படுகிறது. சுத்தபத்தமாக குளிச்சுட்டு என்ன செய்யணும், காலையில் ட்ரெஸ்ஸு அந்த நல்ல ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்துக்களில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ன செய்யுங்க, பட்டை அடிச்சுட்டு நிற்கிறது பரிசுத்தம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது பரிசுத்தம் அல்ல, அது தேவனுக்கு அது பக்தி என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அது பக்தி அல்ல. சுத்தமாக இருக்கிறது நல்லது, காலையில் எழுந்து குளிக்கிறது நல்லது, பல்லு தேய்க்கிறது நல்லது. பிரதர் சொல்லிட்டாரு அது பரிசுத்தம் அல்லன்ட்டு காலையில் எழுந்து அப்படியே வெளியில கிளம்பி போயிடாதீங்க, நாரிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப நீங்களே நானும் நினைக்கிற பரிசுத்தம் என்ன, நீங்களே நானும் நினைத்து கொண்டிருக்கிற பாவம் என்று சொல்லப்படுகிறவர்கள் என்ன தெரியுங்களா? தேவனற்றவனாக இருக்கிற வாழ்க்கை தான் பாவம் என்று எண்ணப்படுகிறது. அந்த உணர்வு நமக்கு வந்து விட்டால் போதும், அது நம்மை பரிசுத்தமானாக மாற்றும். அப்படின்னா தேவன் உள்ளவனாக, தேவனோடு இருக்கிறவனாக என் வாழ்க்கையை அது மாற்றிவிடு. ஹல்லேலூயா. அப்போ இன்னும் ஏன் பிரதர் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு? இன்னும் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், அவரே வந்துட்டாரு, அப்போ கூட அது சரியா இல்லை. காரணம் என்ன? யாரும் இயேசுவை அக்செப்ட் பண்ணல, இயேசு கிறிஸ்துவை யாரும் அங்கீகரிக்கல. அன்றைக்கு பிதாவாக தேவனுடைய கேள்விக்கு ஆதாம் அங்கீகரித்திருப்பான், ஆம் என்று சொல்லி இருப்பான் என்றால் அன்றைக்கே ரட்சிப்பு நடந்திருக்கும். ஏவல் ஆம் என்று சொல்லி இருப்பான் என்றால் அன்றைக்கே ரட்சிப்பு நடந்திருக்கும். நான் பாவி அல்ல, நான் என்ன செய்கிறேன், நான் பரிசுத்தம் உள்ளவனாக தான் இருக்கிறேன், இவன் தான் என்னை அப்படி மாக்கினான் என்று மனிதன் கைகாட்டினபடியினாலே திரும்பவுமாக தேவன் அற்றவனாகவே தேவனுடைய சந்நிதியிலிருந்து துரத்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? உங்களை என்னையும் அந்த சிலுவையிலே நம்மை ரட்சிக்கும்படியாக வந்து திரும்பவும் மனிதனுக்கு தேவனோடு கூட சேரக்கூடிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே தான் அந்த மேய்ப்பர்கள் இரவிலே அந்த மந்தை காத்து கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதர்கள் தோன்றி சொல்லுகிறார்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் தேவனுடைய பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா.
கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முதல் காரணம், முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? மனுஷன் தேவனற்றவனாக இருக்கிறவனை தேவனுக்குரியவனாக அவனை மாற்றும்படியாக. ஹல்லேலூயா. ஆனால் அவர் அங்கீகரிக்கல, அவரை அக்செப்ட் பண்ணல. என்ன செஞ்சிட்டாங்க? அவரை ஓரம் ஒதுக்கி அவரை சிலுவையிலே அறைந்தபடியினாலே நீங்களும் நானும் இன்னமும் தேவனற்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் யுத்தங்களை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் கொள்ளை நோயினாலே நீங்களும் நானும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேக விபத்துகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவை நான் அங்கீகரிக்கவில்லை. அப்போ கடவுள் இல்லை என்றால், அது கடவுள் இருக்கிறார்னா நடக்காது, கடவுள் இல்லைன்னா அப்போ அதுக்கு கடவுள் தான் காரணமா என்று கேள்வி கேட்போம் என்றால் இல்லைங்க. நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் அதை நான் சீர்தூக்கி நான் மாற்பேன், நான் நிதானித்து நான் கவனிப்பேன் என்றால் கடவுள் வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேன். கடவுளே வேண்டாம் என்று சொல்லி என்னை நானே ஆண்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே தான் ஒவ்வொரு தேசத்தையும் ஒரு மனிதன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் அந்த மனிதன் எடுக்கிற தீர்மானங்கள், அந்த மனிதன் எடுக்கிற காரியங்கள் தான் இன்றைக்கு இத்தனை பெரிதான காரியங்களை இந்த உலகத்திலே பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் எடுக்கிற முடிவு நிமித்தமாக இத்தனை பாதிப்புகள் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. மோடி எடுக்கிற முடிவு நிமித்தமாக அநேக பாதிப்புகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தலைவர்கள் எடுக்கிற முடிவின் நிமித்தமாக அநேக பாதிப்புகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஈரானின் தலைவர் அங்கே முடிவெடுக்கிறது நிமித்தமாக அநேக பாதிப்புகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மனிதனுக்குள்ளே ஜீவன் தருகிற அனுபவம், ஜீவன் தருகிற காரியங்கள் அற்றவனாக மனிதன் இருக்கிறபடினாலே எல்லாரையும் மரணத்துக்கு நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஜீவனுக்குரியவனாக நம்மை மாற்றக்கூடிய, ஜீவனற்றவனாக இருக்கிற நம்மை ஜீவனுக்குரியவர்களாக நம்மை மாற்றக்கூடிய ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆகவே அவர் மாத்திரம் வந்தார், அவர் மாத்திரம் மாடுபட்டார். யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தேவன் அநேக நன்மைகளை செய்தார். அவரை கொண்டு சிலுவையிலே அறைந்தார்கள். சிலுவையிலே அறைந்து முடிந்தது என்று சொல்லி நிறுந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? தாம் சொன்னவைகளை அவர் ஆமோதித்தபடினாலே இயேசு கிறிஸ்துவை மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுப்பி இந்த நாள் வரைக்கும் பிதாவின் வலது வருஷத்தில் வீற்றுக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்லங்க, பிதாவின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, யார் யாரெல்லாம் ஒரு உண்மையாக அவரை தேவனற்றவனாக இருக்கிற என்னை தேவனுக்குரியவனாக, தேவனுள்ளவனாக என்னை மாற்றுகிற அனுபவத்தை தருகிறவர் அவர்தான். அவரை நான் தொடர்ந்து பின்பற்றுவேன் என்று தீர்மானித்து போகிற ஒவ்வொருவருக்குமே பிதாவாகிய தேவன் அந்த வாய்ப்பை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கிறிஸ்துவினுடைய மரணமானது உங்களுக்கு எனக்கு என்னத்தை சொல்லி தருகிறது தெரியுங்களா? ஆதாம் இழந்து போன அந்த அக்செப்டன்ஸ், ஆதாம் செய்யாமல் போன அந்த அக்செப்டன்ஸ் பிந்தி வந்து நம்முடைய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அதை செய்து போனார். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவருக்கு சிலுவை கொடுக்கப்பட்டது. எத்தனை அருமையாக கிறிஸ்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது போல, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்று இருப்பேன் என்றால் தண்டனைக்கு நான் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நீங்களும் நானும் பரலோக தேவனை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம், என்னை தேவனுக்குரியவனாக, தேவனுள்ளவனாக என்னை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னை சொல்லி தேவனை மையப்படுத்தி நாம் ஒரு பாடலை பாடி நாம் கடந்து செல்வோம். உணர்ந்தவர்களாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கடவுளை பார்த்து சொல்லுவோமா? நம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுவோம், பரலோகமே என் சொந்தமே என்று நான் காண்பேன். எழுந்து நிற்போம். என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, me
நம்பிக்கையா, இந்த பூமியும் எனக்கு சொந்தமல்ல என்று பாடுவார். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் சொல்லுமா, இயேசுவை பின்பற்றுவேன். ஆமென். பரிசுத்த சிந்தையுடன் என் இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை செய்யமுடன் நான் ஓடிட அருள் செய்வான். பாடுவோமா? சொல்லுவாண்டவர். ஓட்டத்தை ஜெயமுடன் நாடும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நாடும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சொல்லுமா, பரலோகமே என் சொந்த